இந்த அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பெரும்பான்மையான தொகைகள் வரது எங்க போகுது நினைக்கிறீங்க? அன்பில் மகேஷுடைய செயல்பாடுகள் ஏதாவது விசிபிளா தெரியுதா? அதை கொடுக்கறதுக்காக நீங்க லேப்டாப் நிறுத்துறீங்க. போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன்ல காத்து வாங்குது. இன்றைக்கு குடிசை தொழிலை போல பட்டி தொட்டி எல்லா பக்கம் உட்கா கஞ்சா கூலி விஸ்கி பிராண்ட், அதாவது இந்த டாஸ்மாக் சரக்கு எல்லாம் ஊழல் மலிந்து கிடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சங்கி சிரிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்ற போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அதே குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும். சார், இப்ப நீங்க 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் வேதனைகள் போட்டு ஒரு 15-20 பாயிண்ட் போட்டிருக்கீங்க சார். போக்குவரத்து துறை விதி மீறினால் 100 ரூபாய் கந்து வெட்டியை மீறிய நடவடிக்கை. நான் அதிகமாக குறை சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கூட திரு மு க ஸ்டாலின் ஆட்சியை விட சிறந்ததாகத்தான் இருந்தது. திரு கே சி பழனிசாமி அவர்கள் அதிமுக விசுவாசியா, திமுக அனுதாபியா? பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கே சி பழனிசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், என்ன சார், முதலமைச்சர் 3 ஆண்டு காலம் நிறைவேற்றி தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாருன்னு ட்வீட் போட்டிருந்தீங்க சார். இல்ல, அதாவது நேற்று அவர் ரொம்ப நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நாடகம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ வருது. அதாவது பத்திரப்பதிவு துறையில 20க்கும் மேற்பட்ட இனங்களில் 10 மடங்கு 5 மடங்கு 4 மடங்கு வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது எல்லோருக்கும் வாய் வழங்குவாங்க. இவரு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு எல்லோரும் அரசாங்கத்துக்கு வாரி வழங்குங்க பத்திரப்பதிவு துறைக்கு. நிதி இல்லைங்க, அதனால நிதி இல்லைனால இப்ப மக்கள்கிட்ட நிதி திரட்டி ஒரு அரசாங்கம் அப்படித்தானே பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அதாவது சரியான வரிகளில் நிதி மேலாண்மை தெரிந்தவர்கள் இந்த அரசாங்கத்திலே நிறைய பேர் இருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்களே மிகச்சிறந்த நிதி அமைச்சராகத்தான் இருக்காரு. பள்ளிவேல் தியாகராஜன் அவரும் நல்ல நிதி மேலாண்மை தெரிந்தவராகத்தான் இருக்காரு. ஆனால் அதாவது இந்த அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பெரும்பான்மையான தொகைகள் வரதில்லை. எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது நிதி போக வேண்டிய நிதிகளுக்கு போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிதி சேர வேண்டிய இல்ல சார், என்ன நதி கடல்ல கலக்கிற மாதிரி ஏதோ நீங்க சொல்றீங்களே, நிதியில கலக்குதுன்னு வச்சுக்கீங்க. 3 ஆண்டு காலத்துல 30 ஆண்டு கால எதிர்காலத்துக்கு தேவையான நிதிகள் இல்லைங்க சார். இப்போ ஒரு ஆட்சி ஆரம்பித்து வயதானவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பள்ளி மாணவர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள், குடும்ப பெண்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி செல்லக்கூடிய பெண்கள், இப்படி அனைத்து வகையான மக்களுக்கும் நான் சொல்லல, அது உதாரணமே சாட்சின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த லிஸ்ட் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிடுவாங்க. முதல்ல இருந்து இப்ப சொன்ன பட்டியல் அப்படியே சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க, நான் கமெண்ட் அப்படியே சொல்லிட்டேன். இல்லைங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பெண்கள், குடும்பத்தில் முதியவர்கள் சரிங்க, ஒரு பென்ஷன் சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்களா அண்ணா திமுக ஆட்சியில? சரிங்க, அது கொடுக்குறாங்களா இப்ப இந்த திமுக ஆட்சியில? இல்ல. சரி, அடுத்து கல்லூரி செல்லும் பெண்கள், பள்ளி செல்லும் பெண்கள்னு சொன்னீங்க இல்லையா? இலவச லேப்டாப் திட்டம் கொடுத்தாங்கல்ல, இந்த அரசாங்கத்துல அது கொடுக்குறீங்களா? இல்ல, அது இப்ப பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. எப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொடுக்குறேன்? கம்ப்யூட்டர்ல ஒரு பார்க் இப்ப கொடுத்துறது, அடுத்த வருஷம் இன்னொரு பார்க் கொடுத்துறா, கொடுப்பதில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் இறுதி காலங்கள தரல உங்களுக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே தன்னுடைய அந்த இறுதி 1-2 ஆண்டுகள் அவர் தரலைங்கிறத குற்றச்சாட்டு. அப்ப
அவர்களுக்கு அந்த படிப்புக்கு தேவையானது. சைக்கிள் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல, அது வரல. அப்ப அவர்களுக்கு நீங்க அந்த ஒரு லேப்டாப்பை கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பெண்கிட்ட கேளுங்க, உனக்கு மாசம் 1000 ரூபாய் வேணுமோ ஒரு லேப்டாப் வேணுமான்னு கேளுங்க. இல்ல சார், ஒரு 1000 ரூபீஸ் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கான படிப்பதற்கு தேவையான விஷயங்களை வாங்க ஒண்ணும் இல்லைங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, சார் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸே நான் அதுல தாங்க வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நெகிழ்ந்து பேசியிருப்பதை ஒரு மாணவி பேசியிருப்ப நீங்க பாக்கலையா? அரசாங்கம் வெளியிட்ட வீடியோவை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒருத்தர் கையில லேப்டாப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கையில லேப்டாப் இருந்ததுன்னா, ஈவினிங் அவர்ஸ்ல, வீக்கெண்ட் டேஸ்ல, வெக்கேஷன் டயத்துல அவர்கள் நீங்க லேப்டாப்பும் நெட் கனெக்டிவிட்டியும் இருந்ததுனால் சரியான அரசாங்க உதவிகள் கிடைக்க பெற்றால் ஒவ்வொருவரும் மாதத்திற்கு 5000 10,000 ரூபாய் ஆன்லைன்ல அவர்கள் பணியாற்றி சம்பாதித்துக் கொள்ள முடியும். அப்ப நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுப்பதை விட ஆளுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கன்னா அந்த லேப்டாப் மூலமாக தங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவர்களே தேடிக்கொள்ள முடியும். சரிங்க, இப்ப இல்ல அந்த ஒரு 1000 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கன்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு அது சரியானதா இருக்குமா? சொல்லவே இல்லைங்களே. நீங்க கொடுக்கறதே 3 ஆண்டுகள்ல கொடுக்கிற 36,000 ரூபாய்க்கு 36,000 ரூபாய்க்கு கமிஷன் வாங்காம ஒரு நல்ல சிஸ்டமா அவங்களுக்கு ஒரு லேப்டாப் நீங்க கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக மாதம் 5,000 10,000 ரூபாய்க்கு அவர்களே தனக்கான வருமானத்தை பார்ட் ஆன்லைன் ஜாப்புகள்ல தேடிக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கம் நீ கொடுக்கறத நான் வேண்டாம்னு சொல்ல வரல, அதையும் கொடுங்க, லேப்டாப்பையும் கொடுங்க. அதை கொடுக்கறதுக்காக நீங்க லேப்டாப் நிறுத்துறீங்க, அதையும் நான் அந்த 1000 ரூபாய் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. கூடவே நீங்க லேப்டாப்பையும் ஏன் நிறுத்திட்டீங்க, அதை கொடுங்க என்றுதான் நான் சொல்றேன். கல்வித்துறையில் இன்னைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த துணைவேந்தர் இல்லைன்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அது கீழே போயிடாதான். அடுத்து பள்ளி கல்வித்துறையில இதற்கு முன்பு கண்டம் தென்னரசு பள்ளி கல்வித்துறையில இருந்தார். ஆனால் இன்றைய அன்பில் மகேஷுடைய செயல்பாடுகள் ஏதாவது விசிபிளா தெரியுதா? இவர் இந்த அமைச்சர் இந்த துறையில இதை சாதித்திருக்கிறார். சார் நேத்து முடி பாத்தீங்கன்னா நானே சொல்றேன், நேற்று ஒரு மாணவனுக்கு என் சொந்த செலவில் நான் படிக்க வைக்கிறேன்னு ஒரு இது சொன்னார். அதை தவிர பிரைமரி எஜுகேஷன்ல அவர் கொண்டு வந்திருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது நீங்க சொல்லுங்க பாருங்க. உங்க மனசுக்கு அவங்க அன்பில் மகேஷ் அமைச்சராக இதை செஞ்சுட்டாருங்க ஒண்ணு சொல்லுங்க பாருங்க. அதே போல திரு பொன்முடி அவர்களுக்கு கூட இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய தவறு என்ன தெரியுமா? பிடபிள்யூடியா துரைமுருகனுங்க, ஹைவேஸா வேலுங்க, எஜுகேஷனா பொன்முடிங்க, அந்தந்த துறை அப்படியே கான்ட்ராக்டர் கொடுத்துறாங்க கட்சிக்குள்ளேயே. அது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்க அதாவது நானே ஒரே விஷயத்தை திருப்பி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், அது எடுபடாது. நீங்க இந்த அரசாங்கத்துல பலகீனமான துறைகள் என்றால் 2. பொன்முடி அவர்கள் வகிக்கிற கல்வித்துறை, அன்பில் மகேஷ் அவர்கள் கையாளுகிற பள்ளி கல்வித்துறை. இந்த 2 துறைகளும் பார்த்தீங்கன்னா மிக குறைவான செயல்பாடுகளோடு குறைவான சாதனைகளோடு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அதிகபட்ச முதலமைச்சர் ஸ்டாலின் கூட மேடையில பேசும்போது சொன்னாங்க, பல இடங்கள்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகரிச்சிருக்கிறது. அது ஒரு பெனிஃபிட். அதாவது குறிப்பா அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம் அதிக அளவுக்கான மாணவர்களை பிரைமரி எஜுகேஷன்ல நிறைய மாணவர்களை உள்ள கொண்டு வந்திருக்குது. அதே போல ஹையர் எஜுகேஷன் MA MPhil PhD படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட உங்களுக்கு பாசிட்டிவாவே தெரியலையா? 3 ஆண்டு காலம் ஒரு இன்ப அதிர்ச்சியிலே திருப்பி நீங்க ட்வீட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன சார் அது அர்த்தம்? அது அதாவது ஹையர் எஜுகேஷன்ல டிராப் அவுட் ஆயிருக்கு எந்த பல்கலைக்கழகம். இப்படி எல்லாம் நீங்க சொன்னது முதலமைச்சர் அது மாதிரிதான் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்காக நம்ம வேதனைப்படணும், வருத்தப்படணும். ஏன்னா நீங்க எந்த கல்லூரிக்கு வேணாலும் போங்க, ரேண்டமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், படித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும், படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தெரியும்.
போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன்ல காத்து வாங்குது. ஆனா கிடையாதுங்க, அண்டர் கிராஜுவேட் மேல யாரும் படிக்கிறதே கிடையாது. போஸ்ட் கிராஜுவேஷன்ல எதுவுமே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போற பக்கமெல்லாம் எங்களுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு நீங்க சொல்ற, நீங்க வந்து காத்து வாங்குதுன்னு சொன்னீங்கன்னா முரணா இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, பாரதியார் பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சார் பல்கலைக்கழகங்கள தான் சார் வெப்சைட். இப்ப நீங்களே சொன்னீங்க பல்கலைக்கழகங்கள ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப பல்கலைக்கழகங்கள எடுத்துக்கலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்ல, வேற எந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்ல? சொல்லுங்க பாக்கலாம். பாரதியார்ல இருக்காங்களான்னு கேட்க. பாரதியார்ல இல்ல, சரி வேற? அப்ப இது மாதிரி பட்டியலிட்டோம்னா அப்புறம் மொத்த இன்டர்வியூவே அதோட முடிஞ்சு போயிடும். இது மாதிரி நிறைய அது இது புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியும். அடுத்து நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 கல்லூரிகளை எடுங்க, பல்கலைக்கழகங்கள் எடுங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ல முதுநிலை படிப்புகள்ல காலியாக இருக்கிற இடங்களை நீங்க பட்டியல் எடுங்க. மிக அதிகமாக அது இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை சென்ற ஆண்டை விட அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு 1977 இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் தொகை உயர உயர 1 கோடி பேர் ஜனத்தொகை இருக்கிற பொழுது எவ்வளவு பேர் பள்ளிகள்ல சேருவாங்க, 2 கோடி பேர் இருக்கிற பொழுது எவ்வளவு பேர் பள்ளிகள்ல சேருவாங்க, இன்றைக்கு 10 கோடி பேர் ஜனத்தொகை இருக்கிற காலத்துல எவ்வளவு பேர் வந்து பள்ளிகள்ல சேருவாங்க. அதுல ஏற்பட்ட எண்ணிக்கையின் அதிகரிப்பு தானே ஒழிய பள்ளி கல்வித்துறையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி நடந்ததால ஏற்பட்டது அல்ல. இது ஒன்று. இரண்டாவது, காலை உணவு திட்டம் சொல்றீங்க இல்லையா? ஏன் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொடுக்கலையா? கொடுத்தாங்க. அப்ப இது ஒன்றும் புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இல்ல சார். இப்ப என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்தணும்னாலே நேச்சுரலி நீ மாணவர்களுக்கு வந்து சத்துணவு எப்படி அப்போதைய முதலமைச்சர் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது மூலமா மக்கள் என்ரோல்மெண்ட் அதிகமா இருக்குல்ல சார். ஸ்கூலுக்கு வரக்கூடிய காலையில் வெறும் வயிற்றுல இருக்கவன் வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டான் இல்லைங்க. அவன் வரும்போது அவனுக்கு வந்து அது அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை ஸ்கூலுக்கு கமிட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப தமிழ்நாடு பின்னோக்கி 45 ஆண்டுகளுக்கு பின்னால இருக்கு நீங்க சொல்றீங்க. அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது பள்ளி கல்வியில என்ரோல்மெண்ட் அதிகரிக்கணும்னு கொண்டு வந்தாருன்னா இன்னைக்கு அதையே ஸ்டாலின் செய்யறாருன்னா அப்ப தமிழ்நாடு இந்த 45 ஆண்டு காலத்துல எந்த வளர்ச்சியையும் அடையல. இன்றைக்கும் ஸ்கூல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இயலாத நிலையில் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்கள் வாதமாக இருக்கு. அப்ப இதற்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த காமராஜர் காலத்திலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். இன்றைக்கும் அதைத்தான் நம்ம மையப்படுத்துறோம். அதை நான் தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அடிப்படை வாழ்வாதாரத்தை, அடிப்படை வருமானத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். இந்த டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு வருது, அதுல ஏற்படுகிற பாதிப்பு. இதுக்கு முன்னால டாஸ்மாக் பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு தவறுகள் வந்து நடக்கும். இன்றைக்கு குடிசை தொழிலை போல பட்டி தொட்டி எல்லா பக்கம், பெட்டி கடை, மளிகை கடை எல்லா பக்கம், உட்கா, கஞ்சா, கூலி, விஸ்கி பிராண்ட், அதாவது இந்த டாஸ்மாக் சரக்கு எல்லாம் இருக்கு. அப்ப அந்த உழைக்கின்ற திறன், உற்பத்தி திறன் தமிழ்நாட்டுல குறைவாகி இருக்கிறது. இதெல்லாம் வந்து முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஊழல் மலிந்து கிடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. லாக்அப் டெத் எவ்வளவு நடந்திருக்குது இந்த அரசாங்கத்துல? நீங்க அந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஒரு பட்டியல் எடுங்க. திமுக வந்து இப்ப விமர்சிக்கிறவர்களுக்கு என்ன சொல்றாங்க, பாராட்ட மனம் இல்லாதவர்கள் தான் இப்படி வந்து எங்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செஞ்சவங்க கூட பொறுக்க முடியல. கடந்த 10 வருஷத்துல ஏற்பட்ட நிதி சுமையை நாங்க வந்துதான் இப்ப வெளிநாடுகளுக்கு போய் அந்த முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்து அதற்கான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவில இருந்து அமைச்சர்கள் பேசுறார்கள், செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறார்கள். அப்போ கேசி பழனிசாமி அவர்களுக்கு மனசு இல்லையா பாராட்டுறதுக்கு? இல்ல அப்ப நீங்க புள்ளி விவரத்தை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க புள்ளி விவரத்தை நீங்க வெளியிடுங்க. வெளிநாடு கொண்டு போய் முதலீடு கொண்டு வர்றீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி எம்எஸ்எம்இ மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு இன்றைக்கு வந்து சென்றிருக்கிறது. அதே மாதிரி திருப்பூர் அந்த ஜவுளி தொழில் நசுங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா வேளாண்மை தொழில், அதாவது விவசாயம் அதிக அளவுல
பாதிப்பு அடைந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இதை செய்யல. நீங்க ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறை குறை இரண்டு இருக்கும். நிறைகள் குறைவாகவும் குறைகள் அதிகமாகவும், அதாவது ஒரு 4 விஷயங்கள் இருக்குதுன்னா ஒரு பங்கு நிறையாகவும் 3 மடங்கு குறைகளாகவும் இந்த அரசாங்கத்துல இருக்கு என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வெளிநாடு செல்வதா, எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்ற பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அதே குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும். அன்றைக்கு அவர் என்ன சொன்னாரு நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. இல்ல முதலீடுகள் ஈர்க்கப்படலையா? இப்ப கூட இந்த சென்னைக்கு மிக அருகில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திறன் உள்ள ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிறோம் அப்படின்னு அருகே ஜீவோவே வந்ததுங்க சார். இல்ல, அதாவது பல அமைச்சர்கள் இந்த அரசாங்கத்துல நல்லா செய்யறாரு. பள்ளிவேல் தியாகராஜன் செய்யறாரு, தங்கம் தென்னரசு செய்யறாரு, டிஆர்பி ராஜா செய்யறாரு. இதையெல்லாம் நான் வந்து மறுக்கல. சரி, நீங்க வந்து மகேந்திரா கூட பாத்தீங்கன்னா அவர் பாராட்டி கூட பேசியிருப்பாரு. இப்ப ரீசெண்டா ஒரு இதுல நடந்த அந்த ஈவெண்ட்ல கூட வந்து டிஆர்பி ராஜாவை பாராட்டி கூட பேசியிருப்பார். என்னுடைய குற்றச்சாட்டு என்பது 1 மடங்கு உங்களுடைய நிறைகளாக இருந்தாலும் அதை போல 3-4 மடங்கு உங்களுடைய குறைகளாக இருக்கிறது. நீங்க வெளிநாட்டுல மூலதனம் நீங்க சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கங்க. அவர் வந்து அமெரிக்காவை பார், லண்டனை பார், சிங்கப்பூரை பார், நான் ஹைதராபாத்தை சிங்கப்பூராக மாத்துவேன். அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிட்டார். ஏன்? நீங்க உங்களுக்கு வாக்களித்த குப்பனையும் சுப்பனையும் முதல்ல பாருங்க. அவன் வீட்டு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அவர்கள் படிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு கட்டு வட்டியில போய் மாட்டாம, மீட்டர் வட்டியில மாட்டாம, டாஸ்மாக்ல சம்பாதித்த பணத்தை இழந்து விடாமல் அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அமெரிக்காவை பார், லண்டனை பாரு, சிங்கப்பூரை பாருங்க, சந்திரபாபு நாயுடு பாருங்க என்றுதான் நம்ம சொல்றோம். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக விசுவாசியா, திமுக அனுதாபியா? எம்ஜிஆருடைய விசுவாசி, அதிமுக ரத்தம். எம்ஜிஆருடைய விசுவாசி இல்ல. 3ஆம் பாலினத்தவர்கள் இப்போ கூட வந்து எங்களுக்காக வீடு 3 சென்ட் இடம் கொடுத்து அவங்களுக்கு நாங்க வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க, நாங்க தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கன்னு சொன்னோம். அப்போ அது அந்த நிறைகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? மொத்தம் 10 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை. 6.25 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 6.25 கோடி வாக்காளர்கள்ல ஒரு 2 கோடி வாக்காளர்களுக்கு இவர்கள் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையானவர்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு அரசாங்கத்தை நடத்தி இருக்கிறீர்களா என்றால் 75% நடத்தவில்லை. 75% நடத்தலையா? ஒரு ஹியூஜ் வால்யூம் சார். நீங்க சொல்ற பெரிய அளவுக்கு இருக்கே. 75% மக்களுக்கு நீங்க ஒண்ணுமே வேண்டாங்க. திமுக சார் ஒண்ணு இல்லைங்க சார். சார் இப்ப சார் ஒண்ணு இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம், அது நீங்க உங்க ட்வீட்ல போட்டிருக்கீங்க. திமுக கட்சிக்காரர்களே கலைஞர் காலத்துல இருந்து உங்க ட்வீட்ல நீங்க போட்டிருந்தீங்க. நான் வரேன் சார். ஒரே கேள்வி. இப்ப என்னன்னா, இந்த மழையை எப்படி திறம்பட செய்ய மத்திய அரசுல இருந்து நிதி கொடுக்கலன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு வச்சப்ப கூட தென்னகத்திலையும் தென் தமிழ்நாட்டிலையும் அதே போல சென்னையை சுற்றிக்கூடிய மாவட்டங்களிலும் மழை, கடுமையான மழை கொஞ்சப்ப அதை திறம்பட கையாண்டார்களா இல்லையா? ஒரு உதாரணம் நீங்க எடுத்துக்க முடியாது? சென்னையில அந்த டிரைனேஜ் சம்பந்தமா ஒரு குழு போட்டாங்கல்ல, 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு, அதுல எதுவுமே வந்து வேலை நடக்கல என்பதற்காக ஒரு குழு போட்டு அதுல நடந்திருக்கிற தவறுகளை எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி ஒரு குழு போட்டாங்கல்ல. ஆமா, போட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு சார், சொல்லுங்க. அந்த 5000 கோடி ரூபாயை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏன் கண்டுபிடிக்கல? எவ்வளவு வாங்கினாங்க அதுல? ஏன் கண்டுபிடிக்கல? நீங்க ஒன்று வேலுமணி உத்தமர் நீங்க சரியா கொடுத்துருங்க, நாங்க கேட்க மாட்டோங்க இதை பத்தி. நீங்க இவர் இந்த இடத்துல தவறு செய்திருக்கிறார், 5000 கோடி ரூபாயில சென்னையில ஊழல் செய்திருக்கிறார், நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் சொன்னீங்கல்ல. இன்றைக்கு வரைக்கும் அதுல என்ன ப்ராக்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லை. அதே போல கவர்னர் இடத்துல ஒரு 12-13 அமைச்சர்கள் மீது ஆதாரங்களோடு நான் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறேன், உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் என்று இதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்
கவர்னர் இடத்துல மனு கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய அமைச்சர் யார்? இன்றைக்கு முதலமைச்சர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு யார்? என்ன நடவடிக்கைகள் இந்த 3 ஆண்டு காலத்துல நீங்க எடுத்திருக்கீங்க? அடுத்து 90 நாட்களில் சார் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை சார் லஞ்சம் சார் ஒரு இடையூறு சார் ஒரே விஷயம் இடையூறு ஒரு சார் அது என்ன பேச ஒரு விஷயம் அனுமதிங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல இப்ப வந்து அவங்க வீடுகளுக்கு ரைடு போயிருக்கு, எத்தனை விதமான சர்ச் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன இல்லவே இல்லைங்கிறீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார்? நடவடிக்கை போயிட்டு நீங்க என்ன கேட்டீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சார் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இன்னும் ஒரு படி மேல போனா, அன்றைக்கு நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் இடத்துல கொடுத்த ஊழல் பட்டியலை எடுங்க, அதுல செஞ்ச கான்ட்ராக்டர்ஸ் லிஸ்ட் எடுங்க. அதே கான்ட்ராக்டர் இன்றைக்கும் இந்த அரசாங்கத்துல கான்ட்ராக்டர்களா இருக்கிறாங்க. எப்படி? அதே அதிகாரிகள் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அதே துறையில. அப்ப எப்படி இவர்கள் நேர்மையானவர்களாக நாம் எடுத்துக்க முடியும்? முன்னாடி குறை சொன்னவங்க இப்பவும் அதிகாரிகளா இருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு இல்லையா? எந்த அதிகாரி மீது இவர்கள் லஞ்சம் ஊழலுக்கு துணை போனவர்கள்? இந்த ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இந்த அமைச்சர் பணம் பெற்றிருக்கிறார், இந்த ஒப்பந்ததாரர் இந்த பணியை சரியாக செய்யவில்லை, லஞ்சம் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, நீங்க கவர்னர் மனு கொடுத்தீங்களோ அதே ஒப்பந்ததாரர் இன்றளவுக்கும் இந்த அரசாங்கத்துல நீங்க மணல் மாஃபியான்னு சொல்றாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி காலத்துல மணல் எடுத்தவன் தான் இன்னைக்கு எடுக்கிறான். அப்புறம் எப்படி நீங்க யோகி சிகாமணின்னு உங்களை சொல்லிக்க முடியும்? அப்ப நீங்க என்ன நடவடிக்கைகள் அவர்கள் மீது நீங்க வந்து எடுத்திருக்கீங்க? இல்லன்னா நான் உங்க நடவடிக்கை எடுத்தாலும் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, அதாவது அரசாங்கத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன். அப்ப நீங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் போய் தவறான தகவல் நீங்க கொடுத்து இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அவ பெயரை நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதான வருது. அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மெச்சும்படியாக, ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக, ஏழை எளியோர் மக்கள், அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அமையவில்லை. சார் இப்ப நீங்க 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் வேதனைகள் போட்டு ஒரு 15-20 பாயிண்ட் போட்டிருக்கீங்க சார் அந்த உங்க ட்வீட்ல. அதுல போக்குவரத்து துறை விதி மீறினால் வந்து 100 ரூபாய் கந்து வெட்டியை மீறிய நடவடிக்கைன்னு போட்டு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ட்வீட்ல பதிவிட்டு இருக்கிறீங்க. முதல் தடவை போனா 100 ரூபாய், அடுத்த தடவையும் தப்பு பண்ண கண்டினியூஸ் அஃபண்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எப்படி? இல்ல கண்டினியூஸ் அஃபண்டர்ஸ் அப்படிங்கிறது அல்ல. நீங்க அந்த ஃபைனோட தொகையை அப்ப ஃபைன் கட்டிட்டாங்கன்னா வந்து அப்ப அது அந்த கண்டினியூயிங் அஃபென்ஸ் வந்து வராதா? உங்கள் நோக்கம் சட்டத்தை சரியாக மக்களை கடைபிடிக்க சொல்வதா அல்லது மக்களிடத்திலிருந்து அதிக அபராதம் பெறுவதா? எது உங்க நோக்கம்? இல்ல ஆனா அது அந்த ஒப்பீடு சரியா இருக்கா? கந்து வெட்டி நீங்க சொல்ற கந்து வெட்டினால எத்தனை மரணங்கள், கலெக்டர் ஆஃபீஸ்ல தீ குளிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதோட ஒப்பீடு ஒரு போக்குவரத்து விதிமுறை நடைமுறைகளை வந்து கந்து வெட்டியோட ஒப்பிட்டு பேசுறது வந்து சரியா இருக்கா? அப்படிங்கிறது அதிகமான தொகை இல்ல. 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அதிகமான தொகை நீங்க குறிப்பிட்டிருந்தா பரவாயில்ல, கந்து வெட்டிங்கிறது ஒப்பீடு சரியா இருக்கான்னு கேட்கிறேன். அதனுடைய நீங்க இப்ப எல்லாரும் உங்க மாதிரியே வந்து ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு பாமரனுக்கு புரிகிற மொழிகளில் அது சொல்லப்பட வேண்டும் இல்லையா? அப்ப 100 ரூபாய் ஒரு இடத்துல கடை வாங்கினா மீட்டர் வட்டியில தான் அதுக்கு 1000 ரூபாய் கட்டணும். 100 ரூபாய் கடை வாங்கினா 1000 ரூபாய் கட்டுறது இங்க மீட்டர் வட்டியில தான். அப்ப அது மாதிரி இல்ல இது போகுது. இப்ப அதே மாதிரி வந்து மின்சார கட்டண உயர்வுன்னு போட்டிருக்கேன். மின்சார கட்டணம் அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்துல உயர்த்தப்படவே இல்லையா? அதிமுக ஆட்சி தவறு, மோசம், மக்களுக்கு பலன் அளிக்கலன்னு சொல்லித்தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு? அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி மின்கட்டணம் உயர்த்துறது ரொம்ப நியாயங்க, அதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருக்காருன்னு சொன்னாரா? இது தவறு, மக்களை பாதிக்கிறது, தொழிற்சாலைகளை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்குது, விவசாயத்தை பாதிக்குதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரா? சார் உங்களுக்கு நல்லா தெரியும் சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சார், உங்களுக்கு ஒரே விஷயம் சார், உங்களுக்கு நல்லா தெரியும் மைனாரிட்டி திமுகனால
இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நசிவாச்சுன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ பிரச்சாரத்தில் பேசினாங்களா இல்லையா? நீங்க மறுபடியும் நீங்க நம்ம இன்றைய ஒப்பீடு என்பது இல்ல, இப்ப நீங்க அதிமுக ஒப்பீடு சொன்னா நான் இதை ஒப்பீடு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். இன்றைக்கு நம்ம ஒப்பீடு என்பது 3 ஆண்டு கால திமுக ஆட்சி சாதனையா வேதனையா, இவர்கள் சரிவர மக்களுக்கு பலன் அளிக்கிற நல்ல திட்டங்களை நிறைவேற்றி முதலமைச்சர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்கிறாங்களா, இதுதான் நம்ம பேசக்கூடிய தலைப்பு. அப்ப நீங்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்திய சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி போன்ற இந்த பத்திரப்பதிவு துறை, ஒவ்வொரு துறைகளிலும் உங்களுடைய செயல்பாடுகள் மக்களை வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறதே ஒழிய எந்த விதமான சாதனைகளும் பெரிய அளவுல இல்ல. அதாவது 1 மடங்கு சாதனை என்றால் 4 மடங்கு 3-4 மடங்கு அது வேதனையாகத்தான் இருக்கு என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேங்க சார். நான் இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு ஆட்சி என்பது அவர்களுக்கான வரி வருவாயை பெருக்க வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இருக்கா? வரி வருவாய் என்பது மக்களை பாதிக்காத வகையில அந்த வரி வருவாய் என்பது அமைய வேணும். நேரடியாக அடித்தட்டு மக்களை பாதிக்கிற பல வரி இனங்களில் இவர்கள் அந்த வரி வருவாயை வசூலிக்கிறார்கள் என்பதுதான். அதுக்காகத்தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அரசாங்க கணக்குக்கு வராமல் சிதறி தனியார்கள் அடைகிற பலன்களை நீங்கள் அரசு கணக்குக்கு கொண்டு வந்தாலே இதை நம்ம சமாளிக்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே, அதை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இல்ல, எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள். நீங்க முதலமைச்சர் யாரெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகள் இன்றளவும் தொடர்கிறதுங்கிற பொழுது இவர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இவருக்கு பொருத்தும் இல்லையா? சரி, ஒரு 2 லைன்ல நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஆட்சியுடைய பலம் எடப்பாடி பழனிசாமி என்ற திறமையற்ற எதிர்கட்சி தலைவர், அவரது பலம் தான் இந்த ஆட்சிக்கு பலம். இந்த ஆட்சியினுடைய பலவீனம் திரு மு.க. ஸ்டாலின் என்பவர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்னெல்லாம் பேசி இருந்தாரோ அதுதான் இந்த ஆட்சிக்கு பலவீனம். இல்ல சார், எனக்கு என்னமோ நீங்க மு.க. ஸ்டாலின் எதிர்க்கிறத எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கீங்களோன்னு தோணுது. அப்படி இல்லைங்க. மு.க. ஸ்டாலின் என்பவர் திமுக கட்சியினுடைய தலைவர். அண்ணா திமுக என்பது திமுகவுக்கு எதிர்கட்சி. அண்ணா திமுக என்பது என்னுடைய கட்சி. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவன். அப்ப அண்ணா திமுக ஆளுகிற கட்சியாக வர வேண்டும். திமுகவை விட மக்களுக்கு பலனளிக்கிற நல்ல சிறப்பான ஆட்சி நடத்துகிற கட்சி அண்ணா திமுகவாக இருந்திருக்கிறது. திறனற்ற எடப்பாடி நீங்க சொன்னீங்க. இல்ல, திறனற்ற எடப்பாடின்னு சொன்னீங்க, திறனற்ற எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்களே. சொன்னீங்களே, நான் அதிகமாக குறை சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கூட திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியை விட சிறந்ததாகத்தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை சரிவர நிர்ணயிக்கவில்லை. கட்சியில 1008 குறைபாடுகள் அதிமுக, ஆனா கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியை திறம்பட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அளவுக்கு கூட நல்ல திட்டங்களை அவர் செயல்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. 10க்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க 3 ஆண்டு கால ஆட்சிக்கு? நான் சொல்லிட்டேன் 25%. 1:4 என்ன? 1:3. 1:3. 25% நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது, 75% நல்ல விஷயங்கள் நடக்கல, மக்களை பாதிக்கிற வகையில் இருந்திருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை தான் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகள் வளர்ச்சி அடைந்திருக்குது. தமிழகம் வளர்ந்திருக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த குற்றச்சாட்டுகளும் அதனால் ஏற்படுகிற பொருளாதார இழப்பீடுகளும் இந்த ஆட்சியில பல மடங்கு வளர்ந்திருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும்? திரு ஸ்டாலினோட வீடியோ நேற்று வருவதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வீடியோ வந்திருக்கணும். இந்த முன்றைக்கோட இந்த ஆட்சி 3 ஆண்டு காலம் ஆகுது, மக்கள் அடைந்த பாதிப்புகளை பாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசுறாரா? நேற்று முழுக்க பேசல. என் ட்வீட் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில ஒரு 2 லைன்ல 3 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்படி எப்படி அவர் ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்து துவாம்சம் பண்ணி இருந்தாருன்னா நம்ம அந்த பதிவு போடுறதுக்கே எனக்கு அது வாய்ப்பே இல்லையே. நான் ஏன் போடுறோம்? முதல்ல இவர் செய்யறேங்கிறதுனாலதான் நம்ம செய்யறோம்.
அப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அடைகிற பாதிப்புகளை நாம் வெளி உலகுக்கு மக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அதை சொல்றோம். நல்லது சார். ஜூன் 4ஆம் தேதி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கான பதில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்க போகுதா அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படி என்றால் திமுக மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட்டார்கள் அர்த்தம் இல்ல. எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான தேர்தல் வியூகங்களால எடப்பாடி பழனிசாமி உதவியோடு வெற்றி பெறுகிறார் அப்படித்தான் பார்க்கணும். சரிங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.